எங்களோட இவ்வளோ வருஷ ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷனில் பயணம் பண்ணதே இல்லை. கடுமையான மலையோட அடித்து துவம்சம் பண்ணுற சூறைக்காற்றுக்கு நடுவில் மீசைப்புலி மலையோட உச்சியில் மாட்டிக்கிட்டோம். கடல் மட்டத்திலிருந்து 8600 அடி உயரத்தில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டோம். ஓடிக்கிட்டு இருக்கோம். மீசைப்புலி மலை ட்ரெக்கிங்கில் இது 2வது நாள். முதல் நாள் நம்ம மூணார்லேருந்து ஜீப் சஃபாரி பண்ணிவிட்டு மீசைப்புலி மலையோட பேஸ் கேம்புக்கு வந்தோம். முதல் நாள் நம்மளை ஒரு ஹைடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு கூட்டி போனாங்க. அப்புறம் லஞ்சு, ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸு, நைட்டு கேம்ப் ஃபயரு, சிக்கன் டின்னரு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்லீப்பிங் பேக்கோட 6000 அடி உயரத்தில் 10 ஸ்டேயில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி மீசைப்புலி மலையில் டே 2. இப்போ தான் நாங்கள் எந்திரிச்சோம் பாருங்கள். மணி 6 ஆகுது. எல்லோரும் அவங்கவுங்க டென்ட்டில் இருந்து எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு இப்போ நம்மளுக்கு ஜீப் ரெடியாக இருக்குது. கீழே ஜாமோட பன்னு ரெடியாக இருக்குது, ப்ரெட்டு ரெடியாக இருக்குது, டீ ரெடியாக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு ஜீப்பு டிரைவர் 5:30லேருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா பாருங்களேன், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள், மழை பெஞ்சு கொன்னுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மலையில் ஒன்றுமே பண்ண முடியல. வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஏற்கனவே குளிர் வேறு, இந்த மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல விட்டுருக்கு. எல்லாருமே ரெயின் கோட் வச்சுருக்காங்க, ரெயின் கவர் வச்சுருக்காங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா நான் எப்படி வரேன்னு? ஒரு கைலி, ஒரு டிஷர்ட்டு, ஒரு துண்டு, அவ்வளோதான் நம்மளோட பொருட்கள். நம்ம இந்த மீசைப்புலி மலையை இந்த கெட்டப்பில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ கிளம்பியாச்சு. எல்லாருமே கிளம்பிட்டு ஜீப்பில் கொண்டு போய் நம்மளுக்கு 5 கிலோமீட்டரில் அந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பாயிண்டில் விட்டுருவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 3.5 ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 கிலோமீட்டர் போகிறது ஒரு வழி, வர்றது ஒரு வழி, ஏறிட்டு இறங்கிட்டு வந்துட்டு இங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வாங்க மீசைப்புலி மலையை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன். இந்த தண்ணி ஓடுறத பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி தான். இங்கே மக்களை பாருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பிளாக் டீ மட்டும்தான் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, சாப்பிட்டு கிளம்புவோம். பிரெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஜாம் மக்களை பாருங்க, ஜாம் இருக்கு, பிரெட் இல்லை. பிஸ்கெட்லேயே ஜாமை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. மக்களை எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட். மழை பெஞ்சனால அட்டைப்பூச்சி வேறு அதிகமாக இருக்கு. இங்கே நம்ம 5 பேர் அப்படிதான், எங்கேயே பார்த்தாலும் அட்டைப்பூச்சி. ஏதாவது பிஸ்கட் இருந்தால் 5 எடுத்து போட்டுங்கண்ணா. 5 மணிக்கு உங்களை எல்லாத்தையும் போச்சுருக்கீங்க. மழை பெஞ்சிருச்சிங்க, என்ன செய்யறது? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கைடை கொடுத்தோம். நீங்கள் எங்கிட்ட ஒரு பாதை மாறி போயிட்டா யார் போச்சுருக்கோம்? சரிங்களா? டைம்னா டைம் தான். உங்களை பாருங்கள், நம்மளை வைகிறாங்க. வேறு வழி இல்லை. 35 பாக்கெட்டு பிரெட்டு காலியாக. கேரளா குரூப்லாம் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்மளோட அந்த 31 பேர் போயிட்டாங்க. இவ்வளோ தான் நிற்கிறோம் நாங்கள். சொல்லுன்னு அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வண்டி நிற்கிது. அண்ணா 2 பேர் தானே? 2 பேர் தான். நம்ம லாஸ்ட்டாக வந்தனால நம்மளுக்கு இப்படி இருக்குது. வேறு வழி இல்லை. நமக்கு தனியாக அந்த சீட்டு பின்னாடி நம்மளுக்கு ப்ரைவசியாக இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு 4-5 ஜீப்பு நிற்கும். இப்போ 2 ஜீப்பு தான் நிற்கிது. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. கைடு நமக்கு லிமிட்டட் கைடு தான். அதனால தான் அவர் திட்டுறாரு, உங்களுக்குன்னு ஒரு கைடு எப்படி கொடுக்குறது, ஒரு கைடு தான் முன்னாடி நிற்கிறாரு, சீக்கிரம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேட்டாக வந்தால் சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போயே பார்த்தீங்களா, ப்ரெட்டெல்லாம் இல்லை, பிஸ்கட் மட்டும்தான் இருக்குது. அதை ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஏறிட்டோம். அந்த பிளாக் டீ இருந்துச்சு, அதை லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே ஏறியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம இந்த ஜீப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரக் பண்ண போகிறோம். நேற்றுலாம் வெயில் அடிச்சிருக்கு.
நம்ம கீழே மீசப்புலி மலை கேம்ப் இருந்துச்சு பாருங்கள், அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஜீப்பில் தான் வர முடியும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளை ஜீப்புக்கு மேலே கூட்டி இருந்திருக்காங்க. இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இதான் ரோடோ மேன்சன். நேற்று வந்து டென்ட்டில் இடம் கிடைக்காதவங்க ரொம்ப பேர் இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரூம் ஸ்டே இருக்குது. இப்போ நம்ம ரோடோ மேன்சன் வந்துவிட்டோம். இந்த இடத்துல தான் ஜீப் இருக்குது. இங்கேருந்து நம்ம 7 மலை ஏறி இறங்கணும். கிளைமேட்டை பார்த்தீங்கல்ல, முன்னாடி வந்து நம்மளுக்கு முன்னாடி 7 மலைகள் இருக்குது, ஒன்றுமே தெரில. வாங்க ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கான கைடு நிற்கிறாரு. அப்படியே நம்ம மலை ஏறுவோம். நம்ம மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. போமா, நம்மளை கூட்டி போகிற கைடு என்ன இருந்தா இருக்காரு. ஆனால் எத்தனை மலை ஏறணும்? 7 மலை, 9 மலை. 7 மலை ஏறிட்டு 2 மலை இறங்கணும். அதானே மக்களை பாருங்க, 9 மலை ஏறணும். அண்ணன் தான் நம்மளை கூட்டி போக போகிறாரு. இந்த வழியாக தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம். இந்த ரோடோ மேன்சன்லேருந்து இப்படியே போகிறோம். இங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? நம்மளுக்கு முன்னாடி 7 மலைகள் இருக்குது மக்களே. இந்த ஃபாரஸ்ட் கைடெலாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே, அவங்களாம் கொஞ்சம் திட்டுறாங்க. உங்களுக்காண்டி ரொம்ப குரூப் இங்கே வெயிட் பண்ணுறாங்க, இங்கே வாரேன்னா வாங்க, இல்லாட்டி திரும்பி கீழே இறங்கி போயிருங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. மிஸ்டெல்லாம் அப்படியே எங்களை தொட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. ஆனால் மேலே போக போக மழை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். போட்டு வந்த ட்ரெஸ்லாம் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார் பாருங்க, 7 மலை ஏறணும். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து 8000 அடி உயரம். கீழே பேஸ் கேம்ப் இருந்துச்சு பாருங்கள், அது வந்து 6000 அடி. கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி நம்ம வந்து ஜீப்லேயே ஒரு அரை மணி நேரம் கூட்டி விட்டாங்க. 4 கிலோமீட்டர், அதே 8000 அடி. இப்போ நம்ம வெறும் 600 அடி தான் இந்த 7 மலையில் தாண்டி ஏறப்போகிறோம். சன்ரைஸ் ட்ரெக்கிங் தான் இது. ஆனால் சன்ரைஸ் இந்த பார்த்தீங்களா, அந்த கிளைமேட்டில் சன்லாம் பார்க்க முடியாது. வேறு லெவல், வேறு லெவல். நல்ல காற்று, இந்த மிஸ்டோடு சேர்ந்து சின்ன ஒரு தூரலும் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குளிருக்கு யாரும் கைலி கட்டிட்டு வர மாட்டாங்க. உங்களுக்கு முதல் டைமு வயலில் வேலை செய்கிற மாதிரி இந்த மீசப்புலி மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப செங்குத்தாக ஏறுது. மூச்சு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது. முதல் மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 600 அடி தான் ஏறப்போகிறோம். அதுக்கப்புறம் மேலே மேலே வந்து புல்மேட்டு பாதை தான். அப்படியே மேலே ஏறிட்டு இறங்க போகிறோம். நல்லாயிருக்கும். அப்பா ஆண்டவா, வேறு லெவல். நல்ல காற்று மக்களே, உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்க, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏழு மலையும் சுற்றுவோம், 9 மலையும் சுற்றுவோம். எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா காற்று. அண்ணனு பாருங்க, நம்மள மாதிரி முண்டாசு வேட்டி போடல, ஆனால் ட்ரௌசர் போட்டிருக்காரு. வேறு லெவல், வேறு லெவல். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த இப்போ நம்ம மலை உச்சியில் இருக்கோம் சரியா, கிட்டத்தட்ட ஒரு 8000 அடியில் நிற்கிறோம். அப்படியே காற்றோட இந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு, புகை மாதிரி போய்கிட்டே இருப்போம். சரியான கிளைமேட் மக்களே. இது வந்து எல்லாரும் வந்துட முடியாது. நம்ம வந்து ஒரு மலை ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திரும்பி அந்த மீதி உள்ள 6 மலையும் ஏறிட்டு திரும்பி இறங்கும் போது ஒரு 2 மலை, மொத்தம் 9 மலை ஏறத்தான் வேணும். ஏன்னா திரும்பிலாம் நம்மளை இறக்கி விடுறதுக்கு கைடெலாம் இருக்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க சரியா. அதனால் நம்ம ஒரு மலை ஏறிட்டோம்னா திரும்பி அந்த 6 மலையும் மேலே ஏறி உச்சிக்கு போய்த்தான் ஆகணும். வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பனிமூட்டத்தில் ஒரு மாதிரி பிளராக தான் தெரியும். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் கஷ்டப்படுறத நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து வருது பாருங்க மக்களை, இவன் வந்து ரெயின் கோட்டு ரெயின் பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்கிறான். நானா பாருங்க, அதாவது இந்த கிளைமேட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கெட்டப் வந்திருக்கேன் சரியா. எப்படி வராங்கன்னு பாருங்க, எப்படி இருக்கு?
ஏன்னா எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? மேலே போத்தாலே தெரியும் நாத்தம். முன்னாடி ஏறிக்கிட்டு இருக்காங்க ஒரு 40 பேர்த்துக்கிட்ட. ஆனால் யாருமே உங்களுக்கு தெரில பாருங்க. இப்போ நாங்கள் ஏறுற ஏற்றம் வந்து ஒரு சரியான பீக். சரியா, ஒரே மட்டமாக ஒரு 500 அடி ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போன பாதையிலே தான் வரையாடு நடந்து போயிருக்கு. அதோட காலடி காமிக்கிறேன் பாருங்க. வாங்க, இது வரையாடோட காலடி தான். இப்படியே தான் போயிருக்கு. அதுவும் மக்களே பாருங்க, வரையாடு காலடி காமிச்சா பாருங்க. இந்த தான் இருக்குது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அசால்ட்டாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து வளர்ப்பு பிராணி இல்லை, இது வந்து காட்டு விலங்கு. சரியா, நல்லா இருக்கா? அதான் எங்களை சுற்றி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று, இங்கே பாருங்க. வேற லெவல், வேற லெவல். வரையாடு உன்னை பார்த்தாச்சு. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. பாருங்க மக்களே, இதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநிலத்தோட தேசிய விலங்கு. இப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல், வேற லெவல். வரையாடு கேட்டதா சொல்லு. இங்கே ஒன்று இருக்கு, அந்த ஒன்று முன்னாடி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்ல வேலை உங்களுக்கு சொக்கராம்பட்டிலே காமிக்கலாம்னு நினச்சேன், அங்கே காமிக்க முடியல. மீசப்புலி மலையில் முதல் மலை தான் ஏறி வந்திருக்கோம். முதல் மலையிலே அவங்கள்ட்ட காமிச்சாச்சு பாருங்க. அங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? மிஸ்ட்டு, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. பக்கத்தில் உள்ள மக்களே தெரிய மாட்டாங்க. போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, நம்மளுக்காண்டி ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா கைடு ஒரு கைடு தான், அதனால் நம்மளை அவங்க தான் கூட்டி போகணும். அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட பயங்கரமா இருக்கு. பாருங்க, வரையாடு வரையாடு. கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் இல்லை. நான் உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம். அது இங்கே பழகிருச்சு, இங்கே வர மக்கள்ல இருந்து பழகிருச்சு. அதனால தான் பாருங்களேன், ஓடாமல் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிது. ஏன்னா இந்த மீசப்புலி மலை ட்ரெக்கிங் வந்து எப்பயுமே இருக்குது. ஆனால் இந்த மான்சூன் ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இந்த மலையோட மக்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கூட, அப்படியே மான்சூன் நெருங்க கூடும். ஆனால் வந்து சம்மர்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குது. என்ன வேணாமா? எல்லாருமே ரெயின் கவரோட இருக்காங்க. நம்மளை வினோதமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட கெட்டப்பில் இருக்கோம். போமா, வரையாடை வந்து எல்லாத்தையும் காமிக்கலாம்னு நினச்சேன், காமிச்சாச்சு. நம்மளோட கடமை முடிந்தது. நாங்கள் வந்து உச்சிக்கு போய் சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சன்ரைஸ் ஆகிருக்கும். ஆனால் கிளைமேட்டை பார்த்தீங்கல்ல, எங்களுக்கு 50 அடியில் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியலை, மனுஷங்க தெரியல. நம்ம இறங்கி தான் ஏறணும் போல இருக்குது. இதுதான் வழி. முதல் மலை நம்ம ஏறி இப்போ வந்து டவுன்ஹில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். சரியா, இறங்கிட்டு ஏறுவோம். மொத்தம் இந்த மாதிரி 7 மலை ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படியே நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. கீழே வந்து சரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது சன்ரைஸ் வியூ பாயிண்ட் தான், முதல் மலையோட சன்ரைஸ் வியூ பாயிண்ட் தான். ஆனால் பாருங்கள், ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு அடிவாரம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இறங்கிட்டு இப்போ திரும்பி வந்து நம்ம அப்படியே இன்னொரு மலை ஏற போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. எவ்வளோ செங்குத்தாக ஏறணுமோ அவ்வளோ செங்குத்தாக இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். முதல் மலையிலேருந்து இறங்கி அங்கே போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. இதான் இப்படி தான் இருக்கும். இது முதல் மலை இறங்கிட்டோம், அது வந்து 2வது மலையாக இருக்கும். அப்படியே மேலே போய்கிட்டே இருப்போம் நம்ம. இது வந்து உண்மையிலேயே சொர்க்கம்தான். சரியா,
அந்த வடிவேல் ஒரு படத்தில் மயங்கிட்டு எந்திரிப்பாப்புல நம்ம சொர்க்கத்துலையா இருக்கும் அந்த மாதிரி பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு சரிசமமான அந்த புல்களுக்கு இடையில நடந்து அந்த மலைக்கு போகிறோம். சரியா? வரவங்களே வரையாடு ஏன் இங்கே அதிகமாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் ஏக்கர் கணக்கில் புல்கள் தான். அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேட் இருக்கு பாருங்கள், அந்த மிஸ்டோட சேர்ந்து இவ்வளோ காற்று, இதில் தான் அந்த வரையாடுகள் அதிகமாக இருக்குது. வெஸ்டர்ன் காடு, தமிழ்நாடு, கேரளா பார்டரில் உள்ள மலைத்தொடர்கள், இங்கே தான் வரையாடுகள் அதிகமாக இருக்கும். வேறு லெவல் வேறு லெவல். இப்போ நம்ம வந்து மலையேறல, மட்டமாக இன்னொரு மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். உங்களே பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் சேதம் சேதமாக இருக்குது, பார்த்து போகணும். வழுக்குது பயங்கரமாக. உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க, ஒரு 2வது மேடு, அதில் ஏறிட்டு நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். இதான் நேமா 2வது மலையாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போதைக்கு அந்த தடுப்பணையிலேருந்து சின்ன ஓடை அளவுக்கு தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஆனால் சீசனில் எப்படி கிராஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து சீசன்லேயும் ஒரு தடவை வரேன், மழை பெய்கிற டயத்துலையும். கொஞ்சம் தண்ணி ஒன்றாலும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க. கிராஸ் பண்ணுங்க பாப்போம். ஐயா, மழை காலத்தில் இதை எப்படி கிராஸ் பண்ணுவாங்க? இங்கிட்டு வருவாங்களா? அந்த வழியில், அந்த தடுப்பணை வழியாக வந்துருவீங்களோ? மக்களே, உங்களுக்கு ஒரு தடுப்பணை காமிச்சேன்ல, அது வந்து தடுப்பணை இல்லை, அது வந்து இந்த ட்ரக்கிங் போகிறவங்க மழை காலத்தில் வெள்ளம் அதிகமாக போகும்போது அந்த வழியாக ஏறி போயிடுவாங்க போல இருக்கு. ஐயா பாருங்கள், ஒவ்வொரு ஆளாக கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தண்ணியை பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. போங்க போங்க. அதான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மழை காலத்தில் எப்படி இதை கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த தடுப்பணைன்னு சொன்னால அந்த வழியாக ஏறிட்டு வருவாங்க போல இருக்கு. வேறு லெவல் வேறு லெவல். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஐயா ஐயா, கை கொடுங்க ஐயா. அவ்வளோதான், நல்ல ஜம்ப். ஐயா வந்து வேறு யாரும் இல்லை, நேற்று வந்து நம்மளுக்கு ஃபயர் கேம்ப் போட்டுக்கிட்டு இருந்தார்ல, ஐயா தான் இங்கே சமையலும் சரி. பின்னாடி பாருங்கள், வேறு லெவல். ஐயா உங்கள் பேர்? பன்னீர்செல்வம், திருநெல்வேலி. ஐயா வந்து பன்னீர்செல்வம், திருநெல்வேலியில் வந்து இங்கே வந்து 5 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா ஃப்ரெண்ட்லியான ஆள், நல்லா ஒரு தாத்தா மாதிரி அருமையாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் தான் நேற்று நைட்டு சாப்பிட்டோம் பாருங்க சிக்கனு, ஐயா தான் சமையல், வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம அடுத்த மலைக்கு போவோம். சரிங்க வாங்க. ஐயா நம்மளோட தான் வராரு. ஐயா இப்போ நம்ம ஏறுறது எத்தனாவது மலை? 2வது மலையா? இது 2வது மலையா? ஓ மக்களை பாருங்கள், இப்போ ஏறுறது 2வது மலையா. ரொம்ப பெரிய மலைகள் இல்லை, சின்ன சின்ன மேடுகள் தான். சரியா? பாருங்கள், முத மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன மேட்டில் ஏறி இப்படியே இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த வரங்க இப்போ ஏறுறது 2வது மலை. உங்களுக்கு அங்கே சின்ன தடுப்பணை இருக்குது பாருங்கள், அதில் தான் மழைக்காலத்தில் மக்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்களாம். இந்த இடமே பாருங்கள் மக்களே, பெரிய பெரிய புல்மேடு. ஃபோட்டோ உங்களே பாருங்க. நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து புல்மேட்டு பாதை போயிருப்போம். அதில் இப்படித்தான் எங்கே பார்த்தாலும் புல்மேடுகளாக தெரியும். அதே மாதிரி தான் வந்து மேகத்துக்கு மேலே நிற்கிறோம் பாருங்க, வேறு லெவல். மேகம்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்குது, ஓடிடுங்கிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். அங்கே உங்களுக்கு தூரத்தில் ஒரு மலை தெரியுதா? அதுதான் மீசப்புலி மலையோட டாப் ஹில்லு, அதான் சன்ரைஸ் பாயிண்ட். இங்கே பாருங்கள், ஒரு அழகான சின்ன ஒரு குட்டை பாருங்கள்,
அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம். பாருங்க வேறு மாதிரி திரும்ப வந்து சின்ன சின்ன தூரங்கள் அப்பப்போ வந்துட்டு போகுது. அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நம்ம பன்னீர்செல்வம் ஐயா சொல்கிறாரு, எல்லா மக்களும் வந்துடட்டும், வந்தோன்னே நம்ம போவோம். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம ஒரு 40-50 பேரை கூட்டிகிட்டு போய்க்கிட்டோம். இந்த வழியாக தான் போகணும். ஆனால் அவர் வெயிட் பண்ண சொல்கிறார். ஆனால் மற்ற எல்லோரும் வந்துக்கிறட்டுமா? எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க காட்டி எப்படி பாருங்க. உங்களுக்கு முதல் மலை தெரிஞ்சு இப்போ தெரில பாருங்க. ஐயா சன்ரைஸ் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நேற்று வந்து வெயில் இருந்துச்சு இல்லையா? நேற்று முந்தா நேற்றுலாம் வெயில் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பயங்கரமான மிஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் ஐயா வந்து சன்ரைஸ் தெரியாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம கைடு வந்து போக சொல்லிட்டாரு. எல்லாரும் திரும்பி வந்து அந்த மலைக்கோட்டை மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரிசில் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல மலை நல்லா லைட்டாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தூரத்தில் காமிச்ச பாருங்க, அங்கே தான் போக போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய மலைகளில் நம்ம எப்பயுமே பெரிய மலைகள் ஏறுவோம்ல, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மேடுகளை கடந்து தான் நம்ம அந்த 7வது மலைக்கு போக போகிறோம். இன்னொரு மேடு நம்ம ஏறி அதோட உச்சிக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு சின்ன சின்ன மேடுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேடை கடந்து இப்போ இறங்கி முன்னாடி பார்க்குற அந்த மேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சரியான குளிர். எல்லாரும் என்னை ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இந்த வேட்டி அதாவது இந்த கைலியோடு எப்படி வாரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறு லெவல். எனக்கு என்னென்னு தர காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே வரவே முடியல, அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பேத்துக்கு தோணி இருக்கும், நம்ம போகணுமா இல்லை இந்த டென்ட்லேயே தூங்கிடுவோமா அப்படின்னு. ஏன்னா டென்ட்டு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அங்கேயே தூங்கி இருந்துடலாம் போல் அப்படின்னு. அதோட இதெல்லாம் நம்ம என்னைக்கு வர போகிறோம்? நம்ம எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, பன்னீர்செல்வம் ஐயா சாப்பாடு ஃபுல்லாமே வரும். கைடெல்லாம் சூப்பர், கைடெல்லாம் பார்த்து இருந்து பொறுமையா எங்களை கூப்பிட்டு போனாங்க. யாரையுமே விட்டுட்டு வரல, எல்லாரையுமே பக்காவா கூப்பிட்டு போய் பீக்ல நேற்று அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இதுவும் எல்லாரும் சேஃபா போயிட்டு வந்துடும். எங்களோட அது மாதிரி லேடிஸ் வந்து நம்ம சிஸ்டர் உட்பட அவங்க அம்மா ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பர்ஃபெக்ட். உச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது அநேகமாக வந்து 4வது மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மலை, நம்மளுக்கு மேடு. ஓகே, இங்கே வந்து நம்ம ட்ரக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டு, இந்த மழை பெய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரீசெண்டாக தான் வந்து ட்ரெக்கிங்ன்றதே வந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. ஆக்சுவலாக மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தோம்னா லேடிஸ் நிறையா ட்ரெக் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ட்ரெக் பண்ணுறது வந்துட்டு நான் வந்து பர்சனலி நிறையா பெனிஃபிட்ஸ் ஃபீல் பண்ணுவேன். ஒன்று, நேச்சரே எனக்கு கடவுளை நான் பார்க்குறதே நேச்சர் ரூபமாக தான் பார்க்குறேன். அண்ட் ட்ரெக்கிங் வந்து ஒரு தெரப்பி. எல்லாருக்கும் மனக்கவலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. இல்லை, ஆனால் ட்ரெக்கிங் வரும்போது எதுவுமே நினப்புக்கு வராது. அதனால ஒரு ட்ரெக் பண்ணிட்டு போனோம்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தாக்கு பிடிச்சிடலாம் லைஃப்பை. அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மலையெல்லாம் வந்து எந்த மலையுமே அழகு தான். மலையில் சின்ன மலை, பெரிய மலை, அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நேச்சர் எப்படி இருந்தாலுமே அழகு தான். ஸோ இது வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் மவுண்டன் நாங்கள் ட்ரெக் பண்ணுறது. ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அப்போ கியர்ஸ் கையாக இருந்துச்சு, வியூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக மிஸ்டோடு என்ஜாய் பண்ணுறோம்.
எல்லாரும் ட்ரெக் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரெக்கிங். இங்கே வர்ற முக்கால்வாசி பேரில் நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 4-5 லேடிஸை கூட்டி வந்திருக்கோம். இந்த அம்மா உட்பட 2-3 பேர் கூட்டி வந்திருக்கோம். ஆனால் மற்ற இங்கே வர்றவங்க ஃபுல்லாமே கேரளா லேடிஸ் தான். தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவங்க வர்றதில்ல. ட்ரெக்கிங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வினோதமான வார்த்தையாக தெரியுது. எதனால் சொல்கிறேன்னா, இங்கெல்லாம் எல்லாருமே வரணும். நேச்சரெல்லாம் இப்படி வாழ்க்கையை வந்து இந்த குடி தண்ணி கஞ்சா அப்படி என்ஜாய் பண்ணுறத விட, மற்ற விஷயங்களில் ஈடுபடுறத விட, இந்த மாதிரி இப்படி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பாதை இருக்குது. சரியா? எல்லோரும் வாங்க, எல்லோரும் வரலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்கன்னு எல்லாருமே வரலாம். சூப்பரான ட்ரெக்கிங். இது என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பூ மலர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனசு மாறிடும். வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே உங்களுக்கு முன்னாடி ஒரு மேடு காமிச்சேன் பாருங்கள், ஒரு 4வது மேடு. அந்த மேட்டில் இருந்து இப்போ இறங்க போகிறோம். நம்ம இங்கே போயிட்டு பீக்கில் போயிட்டு நின்றுட்டு தான் வர போகிறோம். ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். சன்ரைஸு பார்க்க போகிறதில்ல. பார்த்தீங்களா கிளைமேட்டை? ஏதோ நிலாவில் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மலை இறங்கி இப்போ அந்த மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது தெரியும் உங்களுக்கு. நாங்களாம் நடந்துட்டோம். இங்கே வந்து ஐயாலாம் நடந்துக்கிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நல்லா மழை பெய்யுது இப்போ. இந்த மலைக்கும் இந்த காற்றுக்கும் இந்த மிஸ்ட்டுக்கும் வேற லெவல் மக்களே. பாருங்க, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு எல்லாரும். போயிட்டே இருப்போம். இன்னும் நம்ம 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து அங்கே இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரிதா? அங்கே இறங்கிட்டு இருக்காங்க. மக்களே, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த கையெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கேமரா தொட முடியல, ஃப்ரீஸ் ஆகுது. லைட்டாக இந்த முண்டாசை கலட்டி தோட்டிட்டு போகும். கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. போயிட்டே இருப்போம். உங்களே பாருங்க, சூரியன் தெரியுதா? சன்ரைஸ் எப்போ ஆச்சுன்னே தெரில. சூரியனை பார்த்தாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சூரியன் அன்னைக்கு. சூரியன் வரணும்னு இப்போ நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மழையை நனைஞ்சாச்சு எல்லோரும். இன்னொன்று வந்து சுற்றி இருக்கிற வியூ எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால் சூரியன் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூரிய பகவானே வாங்க. மக்களே பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம் சன்ரைஸ் ட்ரெக்கிங்னு. சன்ரைஸ் ஆயிடுச்சு, ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இந்த காற்று வேறு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏற்கனவே எல்லோரும் நனைஞ்சாச்சு. காற்று வேறு போட்டு, காற்று மட்டும் அடித்தாலும் பரவாயில்ல, மிஸ்டோட கலந்து இப்போ நம்ம வந்து இந்த போகிற வழியிலே திரும்பி இந்த வழியிலே இறங்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஏறும் போது 7 மலை ஏறுற பாருங்க. ஆனால் திரும்பி இறங்கும் போது 2 மலை என்னமோ இறங்கினாலே அந்த ரோடோ மேன்சன் ஜீப்பில் இறக்கி விட்டாங்களா, அந்த இடத்துக்கு போயிடலாம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும். நம்ம இந்த பாதையில் இறங்கினா ஏற முடியாதவங்கள நின்று கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இந்த பாதையில் போகிறதில்ல. அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம இந்த பீக்குக்கு போய்தான். ஜாலியாக இருக்கு. ரெயின் கோட் போட்டிருக்காங்கல்ல, ஜாலியாக தான் இருக்கு. உச்சிக்கு போக போக இந்த மாதிரி காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கா? இல்லை 5 குழந்தைய பெற்று குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீங்கள் எங்கேயும் போக வேணாம், மீசப்புலி வாங்க, எல்லாம் சரியா இருக்கு. மக்களே, ஒரு மேடு ஏறி, இது எத்தனாவது மலைனே தெரில எனக்கு.
இந்த மலையில் ஏறி நாங்கள் வந்து ஒரு சரிசமமான பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இந்த மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சுத்தமாக தெரில பாருங்க. இங்கே போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே ஊசி மாதிரி குத்துது. இந்த அளவுக்கு இந்த பனி இதுதான் எல்லாத்துக்குமே நம்ம ஏறுற இந்த பீக்கு தான் வந்து கடைசி மலை, 7வது மலை. அதனால தான் வந்து என்விரான்மெண்ட் எவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 8600 அடி உயரத்தில் இருக்கும். சும்மா இல்லை, மேகக்கூட்டத்துக்குலாம் மேலே இருக்கும். எல்லாரும் வாங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு. போயிட்டே இருக்கணும். நின்றா வந்து உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. இங்கே பாருங்க, மக்களே டாப்புக்கு வந்தாச்சு. செம்ம காத்தடிக்குது பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறோம் பாருங்க. இதான் பீக்கு. நம்ம வந்து அந்த ஓரத்துக்கு போகக்கூடாது. காற்று நம்மளை தள்ளி விட்டுரும். கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ 8600 அடி உயரத்தில் இருக்கோம். உங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்க. வந்துட்டு போகுது.
மக்களை பாருங்க, நாங்க எல்லாரும் சேஃபா இந்த மீசப்புலி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. வேற லெவல் மக்களே, வேற லெவல். இந்த மாதிரி ஒரு காத்த ஒரு பனியை நாங்க இதுவரை எந்த மலையிலுமே பார்த்ததில்ல. அப்படி ஒரு காற்று, வேற லெவல் என்விரான்மெண்ட், வேற லெவல் கிளைமேட் கண்டிஷன். வர மாட்டேங்குது, எல்லாரும். நிற்கிறதா மீசப்புலி மலையோட சன்ரைஸ் பாயிண்ட்டு. இதுதான் டாப் வியூ. இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியலை எங்களால். பார்த்தீங்களா, இதுவரை நம்ம பார்க்காத கொடூரமான காற்று வந்துருக்கு. வேறு லெவல் கிளைமேட்டு. கொஞ்ச நேரம் நின்றோம்னா ஃப்ரீஸ் ஆகுது. எங்களை எல்லாத்தையும் பாருங்களேன். அப்புறம் பாருங்க, இவர் தான் கைடு போக சொல்லிட்டாரு. ஜீப் பாயிண்ட பாருங்க, நம்மளோட நேரம் இதான் கிடைக்குது. போயிட்டே இருப்போம், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. பார்த்து ரொம்ப அழுத்து.
தப்பிச்சா போதும், உயிர் கிடைச்சா போதும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அத்தாடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மக்களே, கொடூரமான காட்டுத்தனமான ஒரு காற்று, ஒரு பனியோட பார்ப்பீங்க. ஒரு துளி கூட அங்கே நிற்க முடியல. ஃபுல்லாக நாங்காச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடி அங்கே அந்த உச்சியில் 8200 அடியில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது. அந்த கைடு வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, ஓரத்துக்கு வராதீங்க, காற்று அதிகமாக இருக்குது, கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து இறங்குறது வந்து வேற பாதை இறங்கிட்டு இருக்கோம், ஏறுறது வந்து வேற பாதை. இந்த மாதிரி கிளைமேட்டு என்னோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவிச்சதே இல்லை. வேற லெவல் வந்து வேற லெவல் கொடூரமானது. நான் எல்லாரையும் வர சொல்லியிருப்பேன், எல்லாரும் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலை இல்லை இது. ஒரு சம்மரில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெயில் இருக்கும்போது இந்த மாதிரி மழை பனிலாம் இருக்கும்போது வந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் ஏறிட்டு இறங்கிட முடியாது. குழந்தைங்க ரொம்ப வயசானவங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஏறிட்டு இறங்க முடியாது, ரொம்ப தடுமாறுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் நாங்கள் இறங்கிட்டோம், உச்சியிலேருந்து இறங்கிட்டோம். இங்கே பாருங்க எப்படி ப்ரோ வந்துச்சு, வேற லெவல். கொஞ்சம் உயிர் போயிட்டு காமிச்சிருச்சு, பேசவும் முடியல. எல்லாரும் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே இருக்க பாருங்க உச்சி, அதான் அந்த இருக்க பாருங்க, அதான் உச்சி. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அங்கே இருக்க பாருங்க, அதான் உச்சி. உச்சியிலேருந்து எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கொடூரமான காற்று மக்களே, உயிர் போயிட்டே காமிச்சிருச்சு. என்ன ப்ரோ போனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் எங்கேயும் இது மாதிரி பார்த்ததில்ல. உங்களே பாருங்க, நாங்கள் கொஞ்சம் மேலே ஹில்ஸில் இருந்து ஒரு 500 அடிக்கு கீழே இறங்கிட்டோம். இறங்கி இந்த காட்டுப்பா இந்த புல்லுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. பயங்கரமாக வழுக்குது, எல்லாம் நனைஞ்சிருச்சு, எதுவும் பேச வேண்டியது. அங்கே போயிட்டு இருக்காங்க தெரியுதா, எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க மலைக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் பயந்து. நடுங்காத இடமே இல்லை. ப்ரோ பார்த்துவாங்க எல்லாரும், வழுக்குது. இன்னும் மழை விட்ட பாடு இல்லை, போட்டு தாக்குது. இங்கே பாருங்க ஒரு ஓடைய. சூப்பர். நீங்கள் போன டைம் வந்தப்போ புரிஞ்சா, போன டைம் வந்து இப்போ ஆகி போச்சு. பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. அநேகமாக அட்டை இருந்தாலும் இருக்கும். நல்ல ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு, அது வந்து ஏறுறோம். இவ்வளோ நேரம் பேச்சு ஆடல, இப்போதான் நல்லா இருக்கு. சரி, எல்லாருமே இறங்கிட்டாங்க, எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த உச்சி இருக்கு பாருங்க, அங்கே தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த காத்துல கிழிஞ்சே போச்சு. கிழிஞ்சிருச்சா? கொடூரமான காத்து, சரியான காத்து. நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, எப்படி இருந்துச்சு? அப்ப நல்லா கிளியர் ஸ்கையா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணீங்க? இவ்வளவு காத்துலாம் இல்ல, காத்தே இல்ல, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் நம்மள கிஸ் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளவு காத்து எந்த ட்ரெக்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க. ஸ்கை சூப்பரா இருந்திருக்கு, வியூ பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு துளி காத்து இல்லையா. இருந்தாலும் நம்ம இப்போ போனது சரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை யாரும் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில.
இந்த வீடியோ வந்து நான் துளி கூட கட் பண்ணாமல் அப்படியே ராவாக போடுறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் எழுதிட்டு போங்க. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான் வச்சுக்கோங்க. இதோட கொடூரமான வியூஸு, வீடியோஸு, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டது மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இறங்குற பாதை சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன மழை பெஞ்சு சேரும் சகதி அட்டையாக இருக்குது. வந்துட்டாங்க அந்த பக்கத்தில் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான பாதை, போகிற பாதை. இப்போ சுத்தமாக காற்று இல்லை மக்களே. இப்போ ஒரு துளி காற்று இல்லை, மழையும் இல்லை. கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாருமே நனைஞ்சிட்டோம். கையெல்லாம் எங்கள் கையில் இல்லை, அது வாட்டுக்கு இருக்குது செயல்படு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்னோவோட பயங்கரமாக முழுக்குது, பார்த்துக்கணும். இதுக்கிட்ட இதில் அட்டை இருக்கும், வேணாம் தூக்கிடும். சூப்பரான ஓட. ஆமாம் தண்ணியிலையா? ம். ஐயா ஆழமாக இருக்குது, பார்த்தாங்க. நல்ல கால் கழுவிடு. பச்சை பசேன்னு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. அப்படியே இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மலை ஏற போகிறோம். அந்த உச்சிக்கு போயிட்டுருக்காங்க பாருங்க. ஒரு நேரம் புல்மேட்டில் நடந்து வந்தோம். வந்து கொஞ்சம் ஹைக் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஏறும், அப்போ தான் உடம்பு ஹீட் ஆகும், கொஞ்சம் ஜில்னஸ் குறையும். ரொம்ப நேரம் புல்மேட்லேயே நடந்து வந்துட்டு மலை ஏறவும் கொஞ்சம் வாங்குது. மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். மலையோட உச்சிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டோம். காற்றும் மிஸ்டும் லைட்டாக தூரலும் போட்டுக்கிட்டு இருக்கு. அதே தான், அதே மாதிரி மிஸ்ட் இருக்கு, காற்று இருக்கு. முன்னாடி போகிற ஒன்றுமே தெரில. முன்னாடி உள்ள மலைகள் எதுவும் தெரில பாருங்க. நாங்கள் 2வது மலை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல போர்டு இருக்குது பாருங்கள். கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் நீலகிரி தார் ஹேபிடேட் அட் மீசப்புலிமலை அப்படின்னு இந்த போர்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இறங்கணும். சவுண்ட்லாம் இங்கே கேட்குது. குளிர்காட்சியில் போகிறவனை குமிரிட்டாங்க, அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் இறக்கிட்டு இருக்கோம். முடியலை, எவ்வளோதான் தாங்க முடியும். திரும்ப இந்த செடிகளுக்கு நடுவில் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழுக்குதோ? ஓகே ப்ரோ, வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது. இந்த மண்ணெல்லாம் அப்படியே அந்த மிஸ்ட்டுக்கு அப்படியே சகதி மாதிரி இருக்குது. போகிற வழியில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஓடையை பாருங்கள், சூப்பராக ஓடிக்கிட்டு பாருங்கள். ஆமாடி மக்களை பாருங்கள், நம்ம ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பன்னீர்செல்வம் ஐயா கைடு ஐயா நிற்கிறாருக்குன்னு. எங்கிட்டே ஆகணும் இதில் இதா வந்தா சென்னை எவ்வளோ தூரம் போகணும்? 10 நிமிஷமா? சரிங்க, சரி வாங்க. உங்களை பாருங்கள், ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரு பாதை போகுது. அதனால தான் பிளாக் பண்ணி இந்த இடத்துல ஐயா நிற்கிறாரு. ஏன்னா தவறுதலாக இந்த பாதையில் போயிடக்கூடாது யாரும் அப்படின்னு. இந்த இருக்குது ஒரு 10 நிமிஷம் தான். வாங்க
அந்த ரோடோ மேன்ஷனுக்கு போயிடலாம். மறக்க முடியாத ஒரு ட்ரக்கிங் பெருசாக கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த என்விரான்மெண்ட், இந்த சூழ்நிலை இருக்குல்ல, இது உங்களை வந்து உருக்கிடும். சன்ரைஸ் ட்ரக்கிங் வந்து சன்ரைஸை பார்க்கவே முடியல. சூரியனை ஏறும்போது தான் பார்த்தோமே தவிர மலை உச்சியில் போய் சூரியனையும் பார்க்க முடியல, சுற்றி இருக்க வியூஸையும் காமிக்க முடியல நமக்கு. ரோடோ மேன்ஷன் நெருங்கியாச்சு. என்னை சுற்றி இருக்கிறது வந்து சவுக்கு மரம் பாருங்கள். இது எல்லாமே இந்த மீசப்புலி மலையில் பிளான்டேஷன் போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே சவுக்கு மரங்கள் தான். உங்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாட்ச் டவருமா தெரியுது பாருங்கள். வந்தாச்சு இப்போ ஆண்டவா, வந்தாச்சு பாருங்க. நம்ம ஜீப்லாம் நிற்குதா பாருங்க. ரோடோ மேன்ஷன் வெல்கம்ஸ் யூ. ஆனால் வந்து பனிஷ் யூ தான். எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. கை தான் மடக்க முடியல, கை மடக்க முடியல, கால் நடக்க முடியல, ஒன்றும் முடியல. ஆனால் வேறு லெவல். மக்களே, ஃபைனலி நம்ம வந்து கிளம்புன இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. நம்ம மக்கள்லாம் வரட்டும், எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நேமாக லேட் ஆயிரும். அவங்க வந்தோடனே நம்ம இங்கே வந்து இந்த ஜீப்பில் 7 பேர் வந்தால் ஒரு ஜீப் எடுத்துருவாங்க. 7 பேராக கீழே இறக்கிடுவாங்க. வரட்டும், வந்தோடனே நம்ம கீழே பேஸ் கேம்ப் போகலாம். மக்களே பாருங்கள், ரோடோ மேன்ஷன் வந்து இந்த ரோடோ மேன்ஷன் வந்து செக் பண்ணால் இந்த அட்டை இருக்குது பாருங்கள், சரிதா? அட்டை ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, கையில் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க நம்ம ப்ரோ. எல்லா இடத்துலையும் அட்டை இருக்குது. அட்டைக்கு பயப்பட வேணாம். அட்டை இருந்துச்சுன்னா பார்த்து தட்டி விட்டுறலாம். அதனால் இப்போ நாங்கள் 7 பேர் இருக்கோம். 7 பேரும் சேர்ந்து ஏஞ்சல் இருக்குது பாருங்க, ஏஞ்சலில் போக போகிறோம். போயிட்டு எல்லாருமே நனைஞ்சாச்சு, விடன்னு இருக்குது. கீழே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் கேம்பில் வெயிட் பண்ணுவோம். மற்ற மக்கள்லாம் வந்துடட்டும். சீக்கிரமே எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏஞ்சல் தான் இப்போ பேஸ் கேம்ப் கூட்டிகிட்டு போக போகிறாப்புல. நம்ம ஜீப்பில் ஏறியாச்சு. முடியலை சொல்ல போனேன். என்ன ப்ரோ எப்படி இங்கே பாருங்க, போயிடுவோம் மக்களே. பேஸ் கேம்பில் போயிட்டு உங்களை பார்க்குறேன். வந்த வழியில் தான் போக போகிறோம், 4 கிலோமீட்டர் கீழே. முடியலை, unable to attend the class, so leave for 2 days. நான் கீழே போய் பேஸ் கேம்பில் உங்களை பார்க்குறேன். மக்களே, வாயிலிருந்து புகை வருது எல்லாத்துக்கும். பேஸ் கேம்ப் திரும்பி வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். எல்லோரும் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்காங்க. லஞ்சு 11 மணிக்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க உங்களுக்கு புட்டு, அப்புறம் சாதம், அப்புறம் வந்து அந்த பெரிய கொண்டக்கல்ல சாம்பார் மாதிரி சூப்பராக சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, முட்டை, ஆப்பிள், வாழைப்பழம், சாதம், அப்புறம் அந்த பெரிய கொண்டக்கல்லையில் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வந்து இந்த மீசப்புலி மலை கேம்பில் இருந்து கிளம்ப போகிறோம். எல்லோரும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த டென்ட்டில் இருந்து அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம ஜீப்பில் வந்த பாருங்க. அந்த ஜீப்லேயே நம்மளை வந்து மூணாறு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. எல்லோரும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. வாங்க பண்ணிட்டேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள், நம்ம டென்ட்டில் இருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு கொடுத்த ஸ்லீப்பிங் பேக்கு. இது அப்படியே போகும்போது இங்கே ஃபாரஸ்ட் கேம்பில் கொடுத்துட்டு போயிடணும். ரெடி. இந்த அம்மாலாம் ரெடி ஆகிட்டாங்க. டென்ட்டில் இருந்து எல்லோரும் வெக்கேட் ஆகிட்டாங்க. வாங்க, இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு இது பாருங்கள்.
எப்பயுமே நம்ம டென்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சின்ன ஓடையிலேருந்து தண்ணி விழுந்த மேனிக்கே சூப்பராக இருக்கும். சீட்லேயே ஒரு அருமையான ஒரு சின்ன குட்டை, அதில் தாமரைலாம் இருக்குது. சும்மாவா எல்லாத்தையும் எடுப்போம்ல. பாருங்க மக்களே, இங்கே தான் நம்ம வாங்கணும், இங்கே தான் கொடுக்கணும். சரியா அண்ணா? இந்தாங்கண்ணே ஐயா. பாருங்க, நம்ம பன்னீர்செல்வம் ஐயா தான் இருக்கார். ஐயா ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். ஐயா ரொம்ப நன்றி. பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். பாருங்கள், எல்லா ஸ்லீப்பிங் பேக்கும் ஐயா தான் எடுக்கிறாரு. எல்லா வேலையும் பார்க்குறாரு ஐயா. கைடாக இருக்கார், சமையல்காராக இருக்கார், டென்ட்டு போடுறாரு, எல்லா வேலையும் ஐயா தான் போகிறாரு. ஐயா பார்ப்போம், ரொம்ப நன்றி. மேலே பாருங்கள், இங்கே இருக்கார்ல, அவர் தான் இங்கே உள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இங்கே இந்த ட்ரெக்கிங்க்கு, இந்த பேஸ் கேம்புக்கு எல்லாமே அவர் தான் பொறுப்பு. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு, வேறு லெவல். அவருக்கு வந்து ஒரு நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சூப்பராக இருந்துச்சு சார், வேறு லெவல். சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு, டென்ட்டு வேறு லெவல், ட்ரெக்கிங்கும் வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். இப்போ எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குது சார்? இப்போ வந்து 19 இருக்குது. 19 இருக்குது. அதை வெளியில் வச்சுருவீங்களா அந்த மானியை மலைக்கு? பாருங்க, இங்கே வந்து நம்ம எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு 19 இருக்கு. இப்போ அது மாதிரி இந்த இருக்குது பாருங்களேன். இது வந்து காற்றோட டைரக்ஷனை காமிக்கிற ஒரு மீட்டர் பாருங்கள். சவுத் சைடு தான் இப்போ வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த சைடு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரெயின் கேஜா? அதுக்குள்ள மழை பெய்யும் போது தண்ணி கலெக்ட் பண்ணும். அந்த வெள்ளம் வாட்டர் வச்சு மெஷர் பண்ணும். ஓ, இல்லை இதை ஊற்றுவீங்க? எவ்வளோ வருமா? எத்தனை மீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு? எத்தனை மீட்டர்? மக்களே, நம்ம மூணாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவிலேயே ஒரு செகண்ட் ஹையஸ்ட் பீக்கான நம்ம மீசப்புலி மலை போயிருப்போம். 2 நாள் இங்கே டென்ட் ஸ்டே, கேம்ப் ஃபயரு, சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ட்ரெக்கிங்கை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சேஃபாக ஏறிட்டு சேஃபாக வந்தாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம டீம் வந்து காடு, மலை, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பொதிகைமலை சரிவில் பட்டவராயர், பேச்சி, கரடிமாடன், தூசிமாடன், சங்கிலி பூதத்தார், மொட்டக்கருப்பன், பிரம்மராஜசி, சுடலை மாடன், தலவாய் மாடன், இப்படி சக்தி வாய்ந்த பரிவார தெய்வங்களோட அகத்திய மாமுனிக்கு மகாலிங்கத்தை வணங்கியபடி பூர்ண புஷ்கலாவோடு திருமண குளத்தில் காட்சி கொடுத்த சாமியே சரணம் ஐயப்பா கோஷத்தோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உயிரான ஐயப்பனோட மூலாதாரமான முதல் கோவிலான சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன்.